ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். சரிங்களா? அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சோட ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. வாங்க கொஞ்சம் லெவலாக செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கேகேஆரோட லெவல் பார்த்துடலாம். பிலிப் சால்ட், சுனில் நரேன், அங்கிரிஷ் ரங்குவாஞ்சி, சுரேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக்கல்னா துஷ்மந்தா சமீராவை போட்டிருக்காங்க. சரிங்களா? ஏதோ ஒரு லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே இருப்பாங்க. சரிங்களா? சரி, சமீரா வந்து ரைட் ஃபாஸ்ட்டு. ஓகே, ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சுயேஷ் சர்மா, இம்பேக்டாக வந்து வெங்கடேஷ் ஐயரை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா வெங்கடேஸ்வர் உள்ளே இருப்பார். சப்போஸ் பவுலிங் செகண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி வெங்கடேஷ் ஐயருக்கு பதில் தான் உங்களுக்கு சுயேஷ் சர்மா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்ன இம்பேக்ட் வந்து லாஸ்ட்டாக 2-3 மேட்சாக உள்ளே லைட்டாக என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அவரை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சப்போஸ் நம்ம சுயேஷ் சர்மா டச் இல்லைன்னு சொல்லி விட்டுற வேண்டாம், அவரை பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 மேட்ச் தான் உள்ளே இறங்கியிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக 2-3 மேட்சாக இம்பேக்டாக வரவங்க கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் வந்தாங்க, இப்போ மறுபடியும் செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? இதை லைட்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பஞ்சாபோட லெவல் பார்த்துடலாம். ஜிகர் தவான் மறுபடியும் உள்ளே வராரு. ஜானி பேர்ஸ்டோ இல்லைன்னா ரியலி ரூஷவ். சரிங்களா? இந்த ஃபாரினரில் ஏதோ ஒரு ஃபாரினர் உள்ளே இருப்பாங்க. பிரப் சிம்ரன் சிங், ஷாம் கரன், ஜத்தேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், சசாங்க் சிங், அஜிதோ சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹசிஜோ ரபாட்டா, ஹர்ஷல் பட்டேல். இம்பேக்டாக வந்து சிங்கை யூஸ் பண்ணுறாங்க, ஹர்ஷ்தீப் சிங்கு. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணோன்னா அவர் பவுல் பண்ணிவிட்டு செகண்டில் வந்து அவருக்கு பதில் ஒரு பேட்டிங்காக எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? இப்படி தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிரப் சிம்ரன் சிங்கையும் சிங்கையும் தான் இவங்க வந்து இம்பேக்டில் மாற்றிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்த்து டீம் எடுத்துக்கலாம். 42ஆம் மேட்ச் உங்களுக்கு கொல்கத்தாவில் நடக்குது. 26ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180 to 210 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு 5 மேட்சாக லாஸ்ட்டாக ஒரு 6 மேட்ச்சுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் 2ம் செகண்டு 4 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? செகண்டு கொஞ்சம் இந்த பிச்சு அக்சஸ் பண்ணோம். 200 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டாக 2 மேட்சாகவே 200 வந்திருக்கு இந்த பிச்சில். சரிங்களா? இந்த ஐபிஎல்லில் ஹெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் 32 ப்ளே பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 21, பஞ்சாப் 11 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நோ ரிசல்ட் இல்லை, 0. ஓகே, ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 36 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 20, செகண்ட் இன்னிங்ஸ் 16. ரைட் ஃபேஸர் 25, லெஃப்ட் 11. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 14 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்டு 9. இந்த வென்யூவில் மட்டும் கேகேஆர் 85க்கு 50ங்கிறது ஒரு நல்ல வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. சரிங்களா? பஞ்சாப் வந்து 12க்கு 3ங்கிறது மோசமான ரெக்கார்டு தான். இருந்தாலும் கரண்டில் ஃபார்மில் இருக்க டீம் தான் பார்க்கணும். அதை காட்டிலும் கேகேஆர் நல்ல டீம் தான், இருந்தாலும் பார்க்கலாம். சரிங்களா? அந்த நாள் அமையக்கூடிய. சரிங்களா? அதனால் நம்ம வந்து ஓவராக பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக போக வேண்டாம். இருந்தாலும் 20 டீமுக்கு ஒரு 5 டீம் மட்டும் ஆப்போசிட்டாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிட்ட ஆகும். சரிங்களா? ஓகே, ஏன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறோம். ஏன்னா நேற்றுலாம் பார்த்தா டோட்டலாக ஆப்போசிட்டாக போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்போது இந்த டீமும் ஜெயிக்கும் போது யாரும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் டீம் நீங்கள் எடுக்கும்போது இந்த ஸ்டேட்ஸோட நம்பி ஃபுல்லாக போக வேண்டாம்னு சொல்ல வரோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹை பிக் எடுத்துக்கலாம். ஹை பிக் போகும்போது சால்ட்டு, ஐயர், நரேன், ரசல், ஷாம் கரன், ஓகேங்க. இப்போது தவான் வந்து உள்ளே வர்றாரு. ஆனால் தவான் வந்தாலுமே உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து 80க்கு மேலே வர மாட்டாருங்க, 75க்கு மேலே. இன்றைக்கி அவர் என்ட்ரி ஆனாலும் ஒரு 65-70க்குள்ளே வந்து இருந்துருவார்னு தோணுது. சரிங்களா? அவரை சேர்த்து தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அவர் வர வாய்ப்பு இல்லை, 70க்கு மேலே வரமாட்டார். ஓகே, ஏன்னா அதை கொஞ்சம் 50-50 தான் எடுப்பாங்க. ஒரு 2 மேட்ச் ஆடினா தான் அவரை கம்ப்ளீட்டாக மேலே போகும். சரிங்களா? ஓகே, இப்போ 5 இருக்குது. 5க்கு நீங்கள் 3 பிளேயர் கம்பல்சரி உள்ளே கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே,
இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றோட டீமையும் பார்த்துடலாங்க. இதுதான் நேற்றோட ட்ரீம் டீமு. இப்போ வந்து இதில் ஹைப்புக்கும் கரெக்டாக தான் வருது சரிங்களா. நேற்று ஹைப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலி, அபிஷேக் சர்மா, க்ரீன், பெட் கமின்ஸ் 4 பேர் 6 பேர் இருந்தாங்க. 6 7 4 பேர் கரெக்டாக தான் வந்திருக்காங்க சரிங்களா. ஹைப்புக்கு பிரச்சனை இல்லை. சம்டைம் அடி வாங்குது, சம்டைம் வருது. அதனால் ஹைப்புக்கு நீங்கள் அட்வான்டேஜ் இருக்குங்கிறதுனால இதை பாதி எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப கொலாப்ஸ் ஆகும்போது உங்களுக்கு சிக்கலாகும் சரிங்களா. ஒரு 20 மேட்ச்சில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு 10-12 மேட்ச் வருது. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைக்கி வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் நாளைக்கு வராட்டியும் பரவாயில்ல, தொடர்ந்து இதையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. இது வந்தாலும் இன்னொரு இது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிக்கணும் கண்டிப்பாக. 50% கீழே கம்பல்சரி வந்துடுறாங்க. இப்போ தொடர்ந்து லாஸ்ட்டாக ஒரு 4 மேட்சாக இப்போ நேற்று மேட்ச் முடிஞ்ச காட்டிலும் இந்த மேட்ச்சை எடுத்து பார்க்கும்போது 5 ட்ரிப்பு கம்பல்சரி வந்துடுறாங்க. 50% கீழே. நேற்று பார்த்தீங்கன்னா ரஜத் படிதர் 1, சிங் 2, ஷபாஷ் அகமது 3, கரண் சர்மா 4, ஜெய்தேவ் உனத்கட் 5. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50% கீழே கரெக்டாக பர்ஃபெக்டாக 5 வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிங்க சரிங்களா. ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் மற்றதை பிடிச்சிக்கலாம் சரிங்களா. ஏன்னா இவரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது விட்டுருங்க சரிங்களா. இது ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டம். இவரெலாம் நேற்று யார் மைண்ட்லேயுமே ஃபோக்கஸில் கூட இருந்திருக்க மாட்டாங்க சரிங்களா. அவரை கரெக்டாக பேட்டிங்கில் உள்ளே கொண்டு வந்து ஒரு 10-12 ரன் அடித்து ஒரு 2 விக்கெட் வேறு எடுத்துட்டார் சிங்கு. அதனால் நீங்கள் வந்து இது ரொம்ப கஷ்டம். ஓகே, இம்பேக்டாக வரவங்க கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணுறாங்க. இதுதான் நான் சுயசரமாக உங்கள்கிட்ட ஃப்ரீவியூவில் இப்போ லெவல் பார்க்கும்போது கூட கொஞ்சம் மென்ஷன் பண்ணேன் சரிங்களா. சப்போஸ் டீம் எடுக்கும்போது கூட உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் எந்த பிளேயருமே ஓரம் கட்ட வேண்டாம், கொஞ்சம் இம்பேக்டாகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா இப்போ வந்துட்டுருக்காங்க ரீசெண்டாக 50% கீழே 5 பேர் பர்ஃபெக்டாக வரதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இதை எடுத்துருங்க. உங்கள் 20 டீம்லேயுமே இது இல்லாமல் நீங்கள் போகாதீங்க. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் 6 பிளேயரை மேக்கப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம 5க்கு 3ங்கிற ஃபார்முலாவில் கொண்டு போய்க்கோங்க. சில நேரத்தில் வந்து ஹை பிக்கில் ஒன்றே அடி வாங்கி வருதுங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு முந்தின மேட்ச், இப்போ எஸ்டர்டேக்கு முந்தின 2 மேட்சாக பார்க்கும்போது ஹை பிக்கு ஃபுல்லாக உட்காந்துருந்துச்சி. ஜடேஜா மட்டும் அடி வாங்கினார். லக்னோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகாக் மட்டும் அடி வாங்கினார். அந்த மாதிரி ஒரே ஒரு பிளேயர் அடி வாங்கி போகிறதுனால நீங்கள் 1 3 வைங்க சரிங்களா. அப்படி இல்லைன்னா 4 போனாலும் பெட்ரு தான். சம்டைம் வந்து பெருசு ஃபுல்லாக உட்காருது, அதனால தான் சரிங்களா. ஓகே, கீப்பரில் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்சால்ட் எடுத்துக்கோங்க. இந்த 2ல் ஏதோ ஒரு பிளேயரை எடுத்து கொண்டு போங்க சரிங்களா. சித்தேஷ் சர்மா எடுத்தாலும் சரி தான், பீஸுங்க எடுத்தாலும் சரி தான். ஓகே, பீஸுங்க நம்ம எடுத்துக்கலாம். தவான் எடுத்துக்கோங்க. தவானை பாருங்கள் சரிங்களா. தவான் வந்து கண்டிப்பாக உள்ளே வருவார். தவான் எடுத்துக்கோங்க. ஐயர் வந்து போன மேட்ச் ஃபுல்லாக ஆடிட்டார். அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா 7வது ட்ரிப்புங்கிறது சந்தேகமாக இருக்குங்க சரிங்களா. 7வது ட்ரிப்பு உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்குது. 6 ட்ரிப்பு ஆல்மோஸ்ட் வந்துட்டார். 7வது ட்ரிப்பு எனக்கு டவுட்டாக இருக்குது சரிங்களா. மற்றபடி ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ரேலி ரூசவா இல்லைனா பேர்ஸ்டோவான்னு தெரில. இந்த லெவல் ஃபஸ்ட்டு தெரியணுங்க. டாஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் சரிங்களா. ஏன்னா இவர் இல்லைன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பரில் பேர்ஸ்டோவர் இருக்கார். அவர் லெவலில் இருந்து அவரையும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து ட்ரீம் லெவலில் செக் பண்ணலாம். சில ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே எடுத்துக்கோங்க. ரகுவாஞ்சி ஒரு நல்ல பிளேயர், நீங்கள் எடுத்துக்கலாம். அஜிதோஸ் சர்மா ஒரு நல்ல பிளேயருங்க சரிங்களா. அவர் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நரேன், ரசல், ஷாம் கரன், லிவிங்ஸ்டன் சம்டைம் 1 or 2 ஓவர் போடலாம் சரிங்களா. லெஃப்ட் இருந்தால் கண்டிப்பாக ஓவர் போட கொடுப்பாங்க சரிங்களா. பேட்டிங்கில் வந்து ஒரு 30 ரன் வரை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த சீரீஸில் பெரும்பாலும் பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. இருந்தாலும் அவர் ஜியில் ரொட்டேட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, இங்கே ரப்பாட்டாவை எடுத்துக்கோங்க. சிங்கு, மிச்சல் ஸ்டாக்கு ஒரு பெருசாக அந்த சீரீஸில் பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலைங்க. 20 கோடி கொடுத்து எடுத்தும் பெருசாக ஒரு இது பண்ணல. ஒரு 2 ட்ரிப் தான் ட்ரீம் டீம்லேயே என்ட்ரு ஆகியிருக்காரு சரிங்களா. ஓகே, ஹர்ஷல் பட்டேல் வந்து உங்களுக்கு 2 ட்ரிப்பாக தொடர்ந்து 3 விக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய டவுட்டை ஏற்படுத்துது சரிங்களா. ஒரு விக்கெட்டோட போயிடலாமோன்னு தோணுது. ஏன்னா ஒரு ட்ரிப் எடுத்தால் பரவாயில்ல, 2 ட்ரிப்பு 3 விக்கெட் எடுத்தார். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. 20 டீமில் 1 or 2 டீம் மட்டும் இடம் கொடுங்க. இது ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா 2 ட்ரிப்பு 3 விக்கெட்டுங்கிறது சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு விக்கெட்டோட போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். சக்கரவர்த்தி எடுத்துக்கோங்க. ஹர்ஷித் ராணா, சுயா சர்மா தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் தெரியலைங்க, ஏன்னா 2 ட்ரிப் தான் ப்ளே பண்ணியிருக்காரு.
லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்சாக இம்பேக்ட் பெருசாக கிரியேட் பண்ணுறாங்க, இம்பேக்ட் பிளேயரு. சரிங்களா, அதனால் இவரை வந்து லைட்டாக இவரை கவனம் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹச்பிரார் இந்த டீம் கொலாப்ஸ் ஆனால் இவர்கிட்ட இருந்து தான் அவங்க வருது. ஒரு 20 ரன் வந்து யாரும் எதிர்பார்க்காம ஒரு விக்கெட் எடுத்து என்ட்ரி ஆகிற வாய்ப்பு இவருக்கு இருக்கும். பஞ்சாப் டீமில் இவரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய பிளேயர்லாம் சோபிக்காத போது இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கிது. சரிங்களா, இவர் இந்த சீரீஸில் பஞ்சாப்புக்கு ஒரு நல்லாவே ஒரு ப்ளே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. சரிங்களா, இவரை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம டீம் இப்படி தான் லெவலில் வச்சுருக்கோம். இருந்தாலும் கேகேஆருக்கு தான் அட்வான்டேஜ் போகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பேர்ஸ்டோ வராலும் சரி, அவர் பார்த்துக்கோங்க. லெவல் கொஞ்சம் டாஸ்க் அப்போ தான் கன்ஃபார்மாக தெரியும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம 50% கீழே எத்தனை பேர் எடுத்துக்கலாம் பார்த்துருக்கலாம். 1 சக்கரவர்த்தி 2, ஹெச்ரானா 1, சக்கரவர்த்தி 2, ரகுவாஞ்சி 3, பீஸுங்க 4, இன்னும் 1 வேணும். தவான் லெவலில் வந்தாலும் 5 ஆக வாய்ப்பு இல்லை, 50% மேலே வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் தவான் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா எடுத்து அஜிதோஸ் சர்மாவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர் தான் ஃபார்மில் இருக்காங்க. இந்த 2 பேரும் தான் பஞ்சாப்லேயே ஃபார்மில் இருக்காங்க. அதில் நீங்கள் இவங்களை எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம 50%க்குள்ள ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஏன்னா இந்த % அடிக்கடி வருதுங்க. 5 பேர் வந்துடுறாங்க. நம்ம ஹச்ரானா, சக்கரவர்த்தி 2, அஜிதோஸ் சர்மா 3, ரகுவாஞ்சி 4, எஸ்ஸுங்கு 5 வந்துருச்சு. இவர் டவுட்டாக இருக்கப்போ அப்போ ஒரு பேரை நீங்கள் கட் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெவலில் பார்த்துக்கோங்க 50% மேலே இருக்கான்னு. ஓகே, 2 சாரி எஸ்ஸுங்கு சசாங் சிங் வந்து 51. ஓகே, அப்போது வந்து நம்ம எடுத்தது கரெக்டு தான். சரிங்களா, நான் வந்து இவர் லோ பிக்குன்னு நினச்சிட்டேன். இவர் வந்து 51% இருக்கார். அப்புறம் நம்ம எடுத்து கரெக்டு தான். பீஸுங்க 1, ரகுவாஞ்சி 2, அஜிதோ சர்மா 3, சக்கரவர்த்தி 4, ஹச் ராணா 5. இப்போது அந்த 50%க்கு கீழே நம்ம எடுக்கக்கூடிய 5 பிளேயரில் ட்ரீம் லெவல் வரக்கூடிய முகம் இருக்குதா, அதை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ட்ரீம் லெவலில் என்றக்கூடிய முகம் இருக்குதா, அதை பார்த்துட்டு மாற்றிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த 5 விதத்தில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் வெளியிலேருந்து 50%க்கு கீழே உள்ளே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா, கண்டிப்பாக கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக 20 டீம்லேயும் ஃபஸ்ட்டு இதை மேக்கப் பண்ணுங்கள். இதை பண்ணதுக்கப்புறம் பெருசு கூட நீங்கள் போய்க்கோங்க. பெருசு கண்டிப்பாக தேவை தான். சரிங்களா, ஹைப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணணும். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீம் லெவலில் வரக்கூடிய ட்ரெண்டிங்கில் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து மேக்கப் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம ஏன்னா வீடியோவில் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். எஸ்டர்டே கூட பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே வந்து ஆர்சிபியில் வந்து ரஜத் படிதார் ஏன் உள்ளே வந்தார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஏன் வராருன்னு நம்ம வெயிட் பண்ணி சொல்லிடுறேன். ரஜத் படிதார் 1, பில் ஜாக். சரிங்களா, அந்த 2 பேர் தான் 50 அடிச்சிருந்தாங்க. சரிங்களா, இதே கேகேஆர் கூட 2 பேர் 50 அடிச்சிருந்தாங்க. அப்போது என்ன பண்ணணும், நம்ம 2 பேர்த்தில் ஒரு பிளேயரை கண்டிப்பாக உள்ளே கொண்டு போகணும். யார் வந்தா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரஜத் படிதார் உள்ளே வந்துட்டார். சரிங்களா, ஓகே. வில் ஜாக் வெளியில் போயிட்டார். உள்ளே வெளியே தெரியல, பார்த்துக்கோங்க. ஆனால் அவுட் ஆகிட்டார். வெளியில் நினைக்கிறேன், கண்டிப்பாக உள்ளே வரல, வெளியில் போயிட்டார். அப்போது இதில் 2ல் 1 கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அதனால் நான் 1 எடுத்துகிட்டு உங்களுக்கு கூட ஒரு டீமில் கொடுத்துருந்தேன். ஓகே, அடுத்து அதே மாதிரி எஸ்ஆர் கட்சிலன்னு பார்க்கும்போது 50+ ஸ்கோர் யார் அடிச்சிருந்தா அப்படின்னா டிரைவர்ஸ் ஹெட்டு டபுள் 50+ ஸ்கோர் பண்ணி நேற்று வெளியில் போயிட்டார். அவர் கூட இன்னொரு பிளேயர் அடிச்சிருந்தார், ஷபாஷ் அகமது. இந்த 2ல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பிளேயரை எடுத்துருக்கணும். நான் வந்து இவர் ரொம்ப லோ பிக்காக இருக்கார், ஒரு வேளை அடித்தா பெருசாக பாதிக்காதுன்னு நான் இவரோட போயிருந்தேன். உங்களுக்கு கூட ஒரு டீமில் கொடுத்துருப்பேன், நானும் ஒரு டீமில் வச்சுருந்தேன். ஏன் வச்சுருந்தேன், டபுள் 50 தான், ஓகே தான். டபுள் 50 வந்து சில மேட்ச்சில் நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த சீரீஸில் பார்க்கல, ஐபிஎல்லில் இது வரைக்கும் நான் பார்க்கல, மற்ற இதில் பார்த்துருக்கேன். டபுள் 50 அடித்தவங்க ஒரு 20-30 ரன் அடித்து உள்ளே வந்திருப்பாங்க. அந்த ரீசனால் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன், நானும் ஒரு டீமில் வச்சுருந்தேன். இப்போ அப்போவும் கூட பாருங்கள், டபுள் 50 எஃபெக்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. உள்ளே வரவே இல்லை, அவுட் ஆகி வெளியில் போயிட்டார். அப்போது சபாஸ் அகமது உள்ளே வந்துட்டார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம வீடியோவில் இதெல்லாம் சொல்ல மறந்துடுறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. ரூல்ஸ் பாயிண்ட்லேயே இது இருக்குது. சரிங்களா, அது பாயிண்ட்டாக உங்களுக்கு வரும்போது இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும்.
சரிங்களா. இதேமாதிரி நம்ம 2+C தினேஷ் கார்த்திக்கும் ஓரளவு உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியிருந்தோம். அதில் தினேஷ் கார்த்திக் உள்ளே வந்திருந்தார் போன மேட்ச்சில், முந்தின மேட்ச், சரிங்களா. அதனால 50 ஒரு டீமில் அடிச்சிருந்தா ஒரு பிளேயர் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். 50 ஒரு பிளேயரில் 2 பிளேயர் ஒரு டீமுக்கு ரேஞ்சிட்டு அடிச்சிருந்தா அந்த 2 பிளேயரில் ஏதோ ஒரு பிளேயர் உள்ளே என்ட்ரி ஆவாங்க, சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா சபாஸை பெருசாக நம்பலை, ரொம்ப லோப்பிக்கு தான் வந்தால் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்லாம் வருவார்னு சொல்லி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் ஹெட்டை கொண்டு போனேன். நீங்கள் கூட ஷாக் ஆகிருப்பீங்க, என்னடா 50 அடிச்சவரை கொண்டு வந்துருப்பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் அவரை கொண்டு வந்திருந்தேன், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்கு வரலாம். இதில் வந்து உங்களுக்கு கேப்டனு பெருசாக ஃபுல்லாக ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நேற்று க்ரீனை கூட ஜாயின் ஆகி தான் உணாத் கட்டு வந்திருந்தார். நம்ம அப்பா கூட சொல்லியிருந்தோம் பெருசு கூட ஜாயின் பண்ணி 0 to 40 போட்டு பாருங்கன்னா உணாத் கட்டு ஜாயின் ஆகிட்டார். க்ரீன் வந்து கைப்புக்கு. அதனால் நீங்கள் பெருசாக ஃபுல்லாகவே கேப்டனாக போட்டுக்கோங்க. பெருசு 4 வச்சுருந்தோம், 4 தான், 3 தான் எடுக்கணும். சம்டைம் வந்து பெருசில் ஒன்றே அடி வாங்கி கூட வருது, அதனால் 4 வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் ஒன்று கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே, அந்த இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லோபிக்கை ஜாயின் பண்ணணும். லோபிக்கு நம்ம 5 வச்சுருக்கோம், 50% கீழே, சரிங்களா. 50% கீழே 5 வச்சுருக்கோம். இந்த 5ல் யாருனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஹைப்புக்கு கூட இந்த 5ல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை 50% கீழே வெளியில் ஏதாவது உங்களுக்கு மனசில் தோன்ற பிளேயரை உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே கட் பண்ணிடுங்க, சரிங்களா. நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 5 பிளேயரு. இந்த 5 பிளேயரில் உங்களுக்கு சந்தேகப்படுத்துகிற பிளேயரை மட்டும் கட் பண்ணி வெளியில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு வெளியிலேருந்து தோன்ற பிளேயர் நல்லா நோட் பண்ணிங்க. 50% கீழே உங்களுக்கு எந்த பிளேயர் தான் தோணுதோ அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 1லேருந்து 5 வரை உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த 5 பிளேயரில் எனக்கு சப்போஸ் எனக்கு இந்த 1 or 2 பிளேயர் எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு வேண்டாம்னா அவங்கள கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோணுத பிளேயரை உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கள ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா. ஆல்மோஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஃபார்மில் இருக்க பிளேயர் தான் உள்ளே கொண்டு வந்துருக்கேன், சரிங்களா. நான் மார்க் பண்ணியிருக்கேன். இவர் ஃபார்மில் தான் இருக்கார், நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ரகுவாஞ்சி போன மேட்ச்சில் 3 ரன்ல அவுட்டு, சரிங்களா. இயர்லேயே வராரு, கேகேஆரில் நம்பர் 5க்கு உள்ளே வந்துடுறாரு. அதனால் இவரும் சந்தேகமாக இருக்கார், அதனால தான் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ப்ளஸ் ஹச் ராணாவும் நல்ல ஃபார்மில் இருக்கார். சக்கரவர்த்தியும் 1 or 2 விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்குது, சரிங்களா. அதனால் அவரையும் வச்சுருக்கேன். இந்த 5 பேர் தான் வச்சுருக்கோம். இவர் வந்து நம்ம 51%ங்கனால இவர் நம்ம கட் பண்ணிடலாம். இவர் ஓகே, இவர் மட்டும்தான் எனக்கு சந்தேகமாக இருக்குங்க, சரிங்களா. அந்த 4 பேர் எனக்கு ஓகே தான், இவர் மட்டும்தான் எனக்கு சந்தேகம். ஒருவேளை இவர் வேண்டாம்னா சத்தேஷ் சர்மா எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும், சரிங்களா. ஆனால் உங்களுக்கு 20 டீம்லேயும் 50% கீழே 5 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த இதுதான் ஒரு ட்ரெண்டிங்கில் மாரி வருது, சரிங்களா. ஏன்னா அந்த ட்ரெண்டு வந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சூரியகுமாருக்கு நம்ம சொல்லிகிட்டே வரோம், ஒரு பெரிய நாக்கு ஆடுதாரு அப்புறம் அவுட் ஆகி போகிறாரு, பெரிய நாக்கு ஆடுதாரு அவுட் ஆகிட்டு போகிறாரு. அது ஒரு ட்ரெண்டிங் மாரி வந்துட்டுருக்காரு. போன மேட்ச் நம்ம அப்படி தான் பார்த்தோம், டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதனால ஒரு ட்ரெண்டு வருதா, அந்த ட்ரெண்டை பிடிச்சி போயிட்டே இருங்க, சரிங்களா. அதுதான் விஷயம். இதை தாண்டி பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.